வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 27ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பைவட் பாயிண்ட்ல நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 26,253 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,328 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,379 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 26,127 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி 26,076 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,001 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே கரெக்ஷன் கொடுத்து திரும்ப சைட்வேஸில் மூவ் ஆகி நமக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண மாதிரியே இந்த இடத்துலையும் நமக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி திரும்பவும் சைட்வேஸ்லேயே நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கலை. ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து நிஃப்டி திரும்பவும் சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்க்குறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி முதல் பாதியில் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணதுனால நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 1 டச் பண்ணியிருக்கு. இரண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்டில் நமக்கு நிற்கிது. இந்த கேண்டிலை வச்சு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி இன்னைக்கு நெகட்டிவில் ஓப்பன் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கும் இந்த வாரங்களில் ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாரம் வியாழக்கிழமை ட்ரேடிங்கில் எக்ஸ்பைரி வச்சுருக்கவங்க ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு நம்மளோட ட்ரேடிங் இன்றைக்கி நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.